ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜமா இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஜமா ஆரம்பிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல போய் அர்ஜுன வேஷம் கேளு, அப்பதான் இந்த பொம்பளை மாதிரி பண்றதெல்லாம் விடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பேரை படிக்கும்போது ஜாமா அப்படின்னு படிச்சுட்டு அப்புறம் தெரியுது இந்த படத்தோட பேர் ஜாமா கிடையாது, ஜமா. ஃபர்ஸ்ட் ஜமானா என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, நம்ம தெருக்கூத்துல நடத்துவாங்கல்ல, அந்த தெருக்கூத்து நடத்துகிற ஒரு குழுவோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜமா. அதுதான் அந்த படத்துக்கு டைட்டிலே வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு சரியான டைட்டில் அந்த ஜமாவோட டைட்டில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆசை இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து கலைஞர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கலைஞனாக ஆகணும், எல்லாரும் என்னை பற்றி பெருமையாக பேசணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜபாட்டு பேச போடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கும். ராஜபாட்டுன்னு என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா, அது தெருக்கூத்தில் பாடுறாங்கல்ல, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான கேரக்டர் அவர் தான் வந்து ராஜபாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்ணன் வேஷம் அந்த மாதிரி ஒரு சில வேஷம் இருக்குல்ல, அதை வந்து ராஜபாட்டு போடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாகவே இருக்கும் அந்த நேரத்தில். அதை வந்து ஒரு மெயினான ஆளாகணும், அதில் சிறந்த இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ராஜபாட்டு வேஷம் அந்த மாதிரி வேஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் சம்மந்தமான வேஷம் தான் கொடுப்பாங்க. அவர் அந்த மாதிரி பெண்கள் சம்மந்தமான வேஷம் போட்டு என்னாங்கன்னா ஒரு பக்குவத்திலேயே ஒரு பெண் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருவார். ஒரு பொண்ணு மாதிரி தான் பேசுவார், பொண்ணு மாதிரி நடந்துக்குவார். அவருக்கு பொண்ணு பார்க்க போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பொண்ணுக்கு எப்படி சேலை கட்டி வரணும், எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு இருப்பார். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணாய் மாறிடுவார். இப்படி இருந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இது நம்ம ஹீரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். கல்யாண பேர் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணமே நடக்காது. What's your name? கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம், கல்யாண மகளே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வேஷம் போட்டு கடைசியில் வந்துட்டு அவர் உண்மையிலுமே ராஜபாட்டு ஆனாரா, மிக சிறந்த கல்யாணம் ஆனாரா, அவருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்றதா இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட டேரக்டருக்கு இதான் முதல் படம் நினைக்கிறேன். இந்த படத்தோட டேரக்டர் சொல்லும்போது இந்த படத்தோட டேரக்டரும் ஒரே ஆள் தான், ஹீரோ ஒரே ஆள் தான். ஹீரோ வந்து டேரக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா படமே நடிச்சிருக்காரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரி ஏவழகன். உண்மையில பார்த்தீங்கன்னா ஒரு சரியான நடிப்பு நடிச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா இது அவரோட ஃபஸ்ட்டு படம் டேரக்ட் பண்ணி நடிக்கிறது உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மாதிரி நடந்துக்கணும், ஒரு படப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி நடந்துகிட்டு இருப்பார். அந்த மாதிரி நடந்துக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ கஷ்டமான ஒரு ஆக்டிங்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருந்தார். உண்மையிலே வந்து அவர் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு தெருக்கூத்து கலைஞர் எப்படி நடிப்பாங்க, ஒரு பொண்ணு வேஷம் போட்டு நடிப்பாங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு பொண்ணு பார்க்க போகிற சீனில் வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. பொண்ணு பார்க்க போய் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பொண்ணு பார்க்க போவார். ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போவார். அவர் பொண்ணு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒழுங்காக சேரிக்கிட்டு இருக்காது. இவரு வந்து அந்த பொண்ணுக்கு எப்படி சேராதுன்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த சீன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப அருமையாக போச்சு. அந்த இன்டர்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே முடிச்சிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ரொம்ப லேக் ஆன மாதிரி, ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதான் அந்த படத்தோட பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வரும். அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அந்த படம் பார்த்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லி முடிச்சுனா வச்சு ஒரு 2 மணி நேரத்தில் அந்த படத்தை முடிச்சிடலாம். ஆனால் அந்த படம் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே போகுது. அதில் வந்து நிறைய சீன் ரொம்ப லேகான சீன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அவங்க அந்த லேகான சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டு இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து வாயிலே சொன்னதோடு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கும். ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. நம்ம நடிச்ச மாதிரி ஹீரோ அண்ட் டேரக்டர் அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. அப்புறம் அம்மு அமீராவே மேலே பண்ணியிருந்தாங்க. அவர் சேட்டன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை படத்தில் கூட வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார்ல, அவர் இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் வந்து அவர் பேர் வந்து சேட்டன், இந்த படம் வந்து சரியான சேட்டை பண்ணியிருப்பார். அவர் பேர் வந்து சேட்டன், இந்த படம் வந்து சரியான சேட்டை பண்ணியிருப்பார். ஒரு அளவுக்கு மேலே பண்ண எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த நடிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. அப்புறம் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா போட்டிருப்பாரு. அந்த தெருக்கூத்துக்கு எந்தெந்த மியூசிக் வேணுமோ அதெல்லாம் ரொம்ப அருமையாக போட்டிருப்பாரு. முதல்ல இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சவங்களே நம்ம இந்த பெருசாக இந்த குறை சொல்ல முடியாது. மியூசிக் இளையராஜா ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருக்கூசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே அவங்க தெருக்கூத்து நடிச்சவங்க எந்த நடிச்சிருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. டெக்னிக்கல் வைஸ் நம்ம இந்த படத்தை குறைய சொல்ல முடியாது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப தேவையில்லாத சீன்ஸாக இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு சில சீன்ஸாக கட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி தேவையான சீன்ஸாக கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் படத்தை ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நீங்கள் டைம் இருந்தால் கண்டிப்பாக இப்போ உங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம். அண்ட் ஃபைனலி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இப்போ நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். நம்ம ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க.